உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம மேலே கட்டவிழ்க்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன பிரதர், காலையில் வந்தால் ப்ரொஜெக்டர் வேலை பார்க்கல, லைட் எரியலை, இடையில சிஸ்டம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, பல பிரச்சனைகள். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த அஃபென்சிவ் பிளே டிஃபென்சிவ் பிளேன்னு ரெண்டு இருக்குது. இந்த பொல்லாங்கன் எப்பொழுதுமே ஃப்ரண்ட் எடுத்து விளையாட முடியாது. கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் செய்கிறத நல்லிஃபை பண்ண ட்ரை பண்ண முடியுமா? இப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம மேலே கட்டவிழ்க்கப்படுகிறது. அதை நம்ம உணர்றதுக்கு முன்னாடி, அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை நம்ம கண் முன்னாடி தெரியும். என் பிரதர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு ஒரு லைட் எரியலை, ஒரு சிஸ்டம் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா இது ஒரு எலக்ட்ரானிக் ப்ராப்ளம். இது எப்படி கர்த்தரோட ஆசீர்வாதத்தை நல்லிஃபை பண்ணுறதுக்கு பொல்லாங்க விளாட்றான்னு சொல்லலாம் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா, ஒரு அம்மா கூனி 18 வருஷமாக கூனி இருக்காங்க. உலகத்தரமாக பார்த்தா, மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தா என்ன சொல்லுவோம்? இவங்களுக்கு ஒரு டிசீஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பார் பாருங்க, சாத்தான் பொல்லாங்கன் 18 வருஷமாக கட்டி இருக்கிற இந்த ஸ்திரீயை, ஆபிரகாமின் குமாரத்திய விடுவிக்கிறது நியாயம் இல்லையா? அப்போது உலகத்தனமான பார்வை வேற, உண்மையான ரீசன்கிறது வேற. ஓகேயா? அடுத்து சில சமயம் நம்ம ஆவிக்குரிய கண்களில் பார்க்கறது சிரமமாக தோணலாம். நம்ம பாஸ்டர் மாதிரி இருக்கிற 1-2 தேவ மனுஷர்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நார்மலாக உலகத்தானான மக்களுக்கு இந்த ஆவிக்குரிய கண்களில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சால், என்னோட பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு ட்ரிக் என்னன்னா, இந்த ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க முடியாத நேரத்தில், இல்லை சரியாக பார்க்காத நேரத்தில் மாம்சக்கண் வழியாக பார்க்குற கஷ்டத்தை நல்லிஃபை பண்ணணும். அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு, ஒரு மெசையா, உங்களுக்கும் எனக்காகவும் உலகத்துக்கான பரிகாரி பிறக்கிறாரு. எவ்வளோப்பட்ட அற்புதமான நேரம். ஆனால் இஸ்ரவேல் அந்த நேரத்தில் எப்படி தெரியுமா தோணிருக்கும்? இது மாதிரி ஒரு மோசமான காலம் கிடையவே கிடையாது. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளும் கொல்லப்படுகிறார்கள். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் படுத்த முடியாமல் இருந்தாங்களாம். அப்போது வெளிப்புறமான தோற்றம் என்ன? இது மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் டைம் இல்லவே இல்லை. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டைம். அதைத்தான் சொல்கிறேன், நல்லது எதுவாக இருந்தாலும் அது பரத்துலேருந்து அப்பாட்ட இருந்து வந்தால் தான் உண்டு. கெட்டது எதுனா ஒன்றா பொல்லாங்கன்ட்டு இருந்து தான். இப்போ ஏதாவது நீங்கள் கெட்டது பார்க்குறீங்கன்னா, அது மாதிரி அட்லீஸ்ட் 10 to 100 டைம்ஸ் பாசிட்டிவ் பெனிஃபிட் பிளஸ்ஸிங் உங்கள் மேல் கட்டவிழ்க்கப்பட்டது. அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு, கேட்சப் பண்ணுறதுக்கு இவன் ஸ்டூபிட் ஃபெலோ விளாண்டுட்டுருக்கான். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. சரிங்களா? நான் விசுவாசிக்கிறேன், ஏதோ பெரிய அற்புதம் அதிசயம் ஒரு பெரிய லெவலில் இட் ஹாஸ் பீன் ரிலீஸ்ட் ஆல்ரெடின்னு நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இன்றைக்கான மெசேஜ் யூஸ்வலாக ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் பிடிக்கும். ஒரு தடவைலாம் ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் நீங்கள் பேசுகிறது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை பிரதர், கொஞ்சம் சத்தமாக. பாஸ்டர்லாம் எப்படி பேசுகிறாரு? நான் சொன்னேன், பிரதர் இதுதான் நான் பேசுகிற ஸ்டைலு. ஒருவேளை நான் மாறுவேன், இல்லை சபை புரிஞ்சுக்கும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க, இதுதான் நம்ம தலைவிதி, இதுதான்ப்பா பிரதர் இப்படி தான் பேசுகிற, இதை கேட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டைட்டில் வந்தப்போ நான் போராடுறேன், ஆண்டவரே இந்த டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருத்தனை பண்ணுறது. எனக்கு 45 வயசாச்சு, இது வரைக்கும் ஒரு பொருத்தனை பண்ண மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த காலத்தில் அதுவும் கிறிஸ்துவை ஆண்டவரும் ரட்சகரும் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், வசனத்தையே சொல்லி கொடுக்குற சபையில் உள்ள ஜனங்கள் பொருத்தனையெல்லாம் பண்ணுவாங்களா? என்ன டைட்டில், என்னால் ஒத்துக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு பர்டிகுலர் பிப்ளிக்கல் ஈவெண்ட் அதை வாசித்து என் மனசை போட்டு பிசையுது, நகலவே மாட்டேங்குது. இதை பற்றி படித்தா மட்டும்தான் இதை கடந்து போக முடியும்னு எனக்கு இட் வாஸ் அ ஹெவி ப்ரெஷர் ஆன் மீ. இதை பார்த்தே ஆகணும். அப்போது இந்த அளவுக்கு ஒரு 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 ஃபீல் இருக்குது,
ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா இதை பார்த்தே ஆகணும். யாராவது ஒருத்தர், ஒருவேளை இங்கே இல்லாமல் இருக்கலாம், பாஸ்டர் ஈவன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம், யாராவது ஒருத்தருக்கு இந்த வெளிச்சம் போய் சேர்ந்தால் அது மிகுந்த பலனாக இருக்கும். இது தேவை இல்லைன்னா இதுக்கான வாஞ்சையை ஆண்டவர் எனக்குள்ளே போட்டிருக்க மாட்டார். சரிங்களா? பொருத்தனை பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொருத்தனை பண்ணலாமா, என்ன தான் சொல்ல வருது? அஸ் யூஷுவல் ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன ஈவெண்ட், இதில் இருந்தால் நம்ம தொடங்குவோம். சரிங்களா? இது இப்போ பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கைன்னு சொல்ல விட பழைய ஏற்பாட்டில் இந்த பொருத்தனையை பற்றி என்ன தான் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உபாகமம் 23, 21 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து சில கட்டளைகள், கற்பனைகள் கொடுக்கப்பட்டது இல்லையா? இதை பண்ணு, இதை பண்ணாத. இதை பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி நம்ம அதை பண்ணாமல் இருந்தால் பாவம், இதை பண்ணாதன்னு சொல்லி அதை பண்ணால் அது பாவம். சரிங்களா? இந்த பொருத்தனைங்கிறது அப்படி ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது. இது வாலண்டரியாக நம்மளே நம்ம மேலே எடுத்துக்கிறது. பொருத்தனை பண்ணலாம், பொருத்தனை பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பொருத்தனை பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணலைன்னா அது அப்போ தான் குற்றம் சுமருது. கரெக்டுங்களா? இப்போ இதை பார்த்தோன்னு நம்மளுக்கு தெரியும், நான் பொருத்தனை பண்ணாமே இருந்திருக்கலாம். பொருத்தனை பண்ணிட்டு பண்ண முடியாமல் முழிச்சிட்ருக்க விட இட் இஸ் நாட் மேண்டேட்டட். இது நம்ம மேலே கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் கிடையாது, நம்ம மேலே எடுத்துக்கக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? திஸ் இஸ் வாலண்டரி. அது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அடுத்து என்னாகமம் 30:2 நீங்கள் பாருங்கள். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். இப்போது ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஓமையை சொல்லியிருப்பார். அப்போ ஆண்டவரே, நீர் விதைக்காத அறுக்கிற தேவன், நான் பயந்து போய் இதை புதைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். நீ உன் வாயினால் அகப்பட்டாய். இப்போ எங்கே பிரச்சனைன்னு பாருங்கள். நம்ம வாயிலிருந்து இது நான் செய்கிறேன்னு சொன்னால் அதை செய்யணும். அகெயின் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், அது வாலண்டரி. அது நம்ம மேல் கட்டாயமாக திணிக்கப்பட்டது கிடையாது. நம்மளே வாயை திறந்து நான் இதெல்லாம் செய்கிறேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு வாயை திறந்து நம்ம சொன்னோம்னா அதன்படி நடந்தாகணும். இன்னும் சில வசனம் இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை டுவர்ட்ஸ் த எண்ட் மெசேஜ் ரேப் பண்ணும்போது இதை டச் பண்ணி முடிப்போம். சரிங்களா? நம்ம வாயினால் என்ன சொல்கிறோமோ அது செய்யணும். இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம எரிக்கோ கோட்டையை பற்றி போன வாரம் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 6 நாள் சுற்றுவாங்கல்ல. ஒரு தெளிவான கட்டளை என்னன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இப்போ சுற்றும் போதே என்ன நடந்துற போகுது, எனக்கு பெருசாக ஒன்று நடக்கிற மாதிரி தெரிலப்பா. டேய், 6 நாள் ஒருத்தர் வாயை திறக்காமல் சுற்றி நடங்க. வாயை திறந்து பேசி பிரச்சனையில் மாட்டிக்கிறத விட வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. இப்போது நம்ம வாயை திறந்து ஏதாவது சொன்னோம்னா நம்ம என்ன சொன்னோமோ அதன்படியே நடக்க வேண்டும். சரிங்களா? இது பழைய ஏற்பாட்டில் பொருத்தனை பற்றி சொன்ன 2வது ஒரு விஷயம். 3வது, இருக்கிறதுலே புத்திசாலி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து இவர் தான் புத்திசாலி. சரிங்களா? நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்க விட டே பெட்டர் எது, பேசாமல் அமைதியாக அவன் வேலையை பார்த்துட்டு போகிறா, அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது நான் செஞ்சிடுறேன், வைராக்கியம் நெஞ்சை நிமித்திக்கிட்டு இது நான் பண்ணியே ஆவேன், முடியலைன்னா பேசாமல் இரு, இது உன்கிட்ட கேட்கப்படவே இல்லை, இது வாலண்டரி, வாயை திறந்து நீயா சொல்லி ஏதாவது மாட்டிக்காத, முடிஞ்சால் செய்ய முடியலன்னா தயவுசெய்து சொல்லாத.
எல்லா பேரும் ஏதாவது கஷ்டத்தில், ஏதாவது ஒரு பிரச்சனையில், ஏதாவது ஹார்மோன் பப்ளிங்கில் அதை நான் பண்ணிடுறேன், இது இப்போ அதெல்லாம் பண்ணிடுவேன். முடியலையா யோசித்து பார்த்து பேசாமல் இருக்கிறது பெட்டர். எதுக்காக பிரதர் இது அவ்வளோ இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா என்னதான், எதனால இது இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 11:30-39. இந்த நியாயாதிபதிகளோட காலம் ஒரு பெக்கூலியர் பார்த்துக்கங்க. யோசுவாவோட காலத்துக்கு அப்புறம் பைபிளில் சொல்லுது ராஜா இல்லைன்னு. உண்மையில் என்னன்னா ராஜா அவர் இல்லை, தேவ மனுஷன் ஒருத்தர் இல்லாதனால அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ரொம்ப மோசமான ஒரு டைம்லைன். அப்போ அவன் பார்வைக்கு சரி போன செய்தான்னா எல்லாம் மோசமான காரியங்களை செய்வாங்க. தப்பு பண்ணால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கர்த்தரை விட்டு விலகி போனால் என்ன ஆகும்? யாராவது ஒருத்தர் புறஜாதியார் வந்து அவங்கள போட்டு நெருக்குவாங்க. 2 நாள் அடி வாங்கணும்னு புத்தி வந்துருமா? 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஐயோ அப்பா முடியலைன்னு கதறுதல் மேலே போய் சேர்க்கணும். ஈவன் ஏத்துல அவங்களோட முனகளை கூட கேட்ட தேவன், சரிங்களா, கேட்டு ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவங்கள வெளில கொண்டு வந்த தேவன். இவங்க கஷ்டப்பட்டு ஆண்டவரை நோக்கி முறையிடுவாங்க. ஆண்டவர் ஒருத்தர் எழுப்பணும், அவர் வந்து இவங்க விடுவிக்கணும். கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்பாங்க. அந்த விடுவிச்ச ஆளோட டைம்லைன் முடியும், மறுபடியும் அவங்களோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி ரிப்பீட்டு. ஆண்டவர்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறது, பஞ்சாயத்து பண்ணுறது, போய் அவன்கிட்ட அடி வாங்குறது, கொஞ்ச நாள் மனம் திரும்பி இருக்குது, திருப்பி தப்பு பண்ணுறது, இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு ஜட்ஜ் யாருன்னு பாருங்க, யெப்தா. இந்த காரியம்தான் என்னால் ஒத்துக்கவே முடியலை. எப்படி இது? நானும் 2 பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லையா? ஐ லவ் மை கிட்ஸ் லைக் எனிதிங். இந்த குழந்தைகளை நம்ம நேசிக்கும் பொழுது தான் தெரியுது இது வந்து ஒரு மினியேச்சர் ஹெவன் இன் த வேர்ல்ட். பரலோக பிதா என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார். என் பையன் சொல்லுவான், உலகத்திலே மோசமான அப்பா நீ தான்ப்பா, நான் டிவி பார்க்கணுங்கிறேன் பார்க்க விட மாட்டேங்கிறேன், நான் விளாடுங்கிறேன் விளாட விட மாட்டேங்கிறேன். அந்த நேரத்தில் கூட எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும், கோபம் வராது. இப்போ யோசித்து பார்த்தா நான் நல்லது பண்ணுறேன், நான் நல்லவன், நான் ஒழுங்கான பிள்ளை, நான் சொல் பேச்சு கேட்குறேன், இதனால தானே ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னா, நான் என்ன செஞ்சாலும் என்னோட அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அது என்னோட ஃபீல். நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்கன்னு நீங்கள் சொல்லிக்கோங்க, சரிங்களா? இந்த யெப்தா பண்ணின ஒரு காரியம், நியாயாதிபதிகள் 11:30-39. யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, எதுக்காக பொருத்தனை பண்ணுறது? வாலண்டரி, வாயை திறந்து மாட்டிக்கக்கூடாது. பொருத்தனை பண்ணிட்டு பண்ணாமல் இருக்கிறோட பொருத்தனை பண்ணாமல் இருக்கே நல்லது. எதுக்காக இவ்வளோ பார்த்தோம்னா, இந்த யெப்தா பண்ண பொருத்தனையை பாருங்க. தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், தேவரீர் அம்மோன் புத்திரரை ஒப்பு கொடுத்தால். இதில் பிரச்சனை என்னன்னு பாருங்க. எப்பொழுதுமே கர்த்தர் இந்த எரிகோ கோட்டையை உன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த ஆய் பட்டணத்தை உன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. எப்பொழுதுமே கர்த்தர் நம்மளுக்காக சகலத்தையும் நேர்த்தி பண்ணி நம்மளை என் லைனில் நிப்பாட்டினா நம்ம குடுக்குடுன்னு ஓடி வந்து தொடக்கத்துலேருந்து நானே ஓடுறேன் அப்படின்னு தான் நம்மளோட மாம்சம் சொல்லும். யெப்தாவை எழுப்பி ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவன் கேட்குறான், நீர் அம்மோன் புத்திரரை என் கையிலே ஒப்பு கொடுத்தீன்னா, நீர் பண்ணினீர் என்றால் இவர் என்ன பண்ணுவாராம்? பெரிய புத்திசாலி. நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். கர்த்தருக்கு உரியதாகும். சிம்பிளா அதோட முடிச்சிருந்தா கூட ஒரு வகையில பெட்டர். ஒரு அம்மா குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது ஏன் குழந்தை நான் வச்சுக்கலாம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா கொண்டாந்து விட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க, சரிங்களா? கர்த்தருக்கு உரியதாகுங்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை என்ன பண்ணுவாராம்? என்ன நினச்சி இந்த முட்டாப்பாயை இப்படி ஒரு பொருத்தனை பண்ணான்னு எனக்கு விளங்கவே இல்லை, சரிங்களா? பொருத்தனை பண்ணியாச்சு, ஜெயிச்சாச்சு, திரும்பி வர்றார். யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து
அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். எனக்கு இது கூட பெரிய விஷயம் இல்லை. எத்தனை பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளைய நம்ம கொடுத்துறதுக்கு ஓகேன்னு சொல்லுவோமா? இருந்தாலும் பாருங்க, அவனோட சந்ததியே முடிஞ்சிருச்சு. அவனுக்கு அவள் ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ கர்த்தரை நோக்கி இவன் ஆணையிட்டு சொல்லியிருப்பான், ஆண்டவரே இது நீங்கள் செஞ்சீங்கன்னா இது நான் பண்ணுறேன். இப்போ அவன் அதை செய்யாமல் விட்டா என்ன ஆகும்? பாவி. இதை நான் சொல்கிறத தவறாக எடுத்துக்க கூடாது. இஸ்ரவேலர் அந்த காலத்தில் பாவமே பண்ணலையா? அந்த நியாயவிதிகள் காலத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரோட பிள்ளை மாதிரி இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, எவனாவது ஒருத்தன் பிடிச்சி கும்முன்னு குத்துவான், ஐயோ அப்பா முடியலன்னு கத்துவாங்க, யாராவது ஒரு நியாயத்தை எழும்பி வரணும். இந்த சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கு. பாவமே பண்ணது இல்லையா? நான் சொன்னேன், சொன்னபடி செஞ்சே ஆகணும். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். நிறைய இடத்துல பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாரு, நான் காமிக்கிறேன், என் பொண்டாட்டியை கொண்டாந்து, உன் பொண்டாட்டி அழகினா நீ வச்சுக்க பாவம், அரண்மனையில் கொண்டாந்து ஷோகேஸ் பொம்மையாக எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு. இன்றைக்கி கூட பொண்டாட்டி புருஷன் வீட்டில் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஹாப்பி பர்த்டே மை பெட்டர் ஹாஃப். வீட்டில் தானேப்பா இருக்கா, போய் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம்ல. என்னத்துக்கு இதை எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டு உலகத்துக்கு காமிக்கணும்? எனக்கு விளங்கலை. அட்லீஸ்ட் என்னோட வீட்டுக்காரமாக சிங்கப்பூரில் இருக்காங்க, நான் அவங்கள அப்படி போட்டால் அது பண்ண மாட்டேன். ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லக்கூடிய சான்ஸ் இருக்குது. இதை உலகத்துக்கு காமிச்சு சீன் போட வேண்டிய அவசியம் என்ன? நான் கூப்பிட்டேன், வரல, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல. உன்னோட இடத்துல ஒரு ராஜா பொண்ணு டான்ஸ் ஆடி ராஜாவை சந்தோஷப்படுத்துது, நீ என்ன கேட்குறியோ ராஜ்யத்தில் பாதினாலும் தந்துடுறேன். எனக்கு ஒன்று வேணாம்ப்பா, அந்த தலையை மட்டும் எனக்கு கொடுங்க. இதை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வார்த்தை மகிமை. அவங்க சொல் தவறாதவன் நியாயஸ்தன், நம்ம பாஸ்டர் சொல்கிற மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. நான் இவ்வளோ பெரிய ஆள், என் வார்த்தை அதுக்கான வேல்யூ, இது எப்படி நான் விட்டு கொடுக்கறது? இந்த எத்தா யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் இப்படி டெசிஷன் எடுத்ததுக்கு விளங்கும். இவனோட அம்மாவை காரணம் காமிச்சு இவங்க சகோதரரை இவனை ஒதுக்கி வச்சிட்டாங்க. டேய் நீ எல்லாம் வீட்டில் இருக்க அப்பாவோட பிள்ளை, எங்களோட சகோதரன் சொல்லி இருக்கிறதுக்கு லாயக்கம் இல்லை, ஓரப்போன்னு விரட்டி வச்சிட்டாங்க. இப்போது ஊர்க்காரங்களாம் போய் நீ தான்ப்பா வரணும், வந்து சண்டை போடணும், ஆள் நல்லா பலசாலியாக இருக்க. வீட்டுக்குள்ளே இருக்கவன் அம்மாவோட அரவணைப்பு, அப்பாவோட பாதுகாப்பில் வளர்றவன் கொஞ்சம் நார்மலாக தான் இருப்பான். அதனால தான் பிள்ளைங்களெல்லாம் போய் எல்லா காரியங்களையும் ஃபேஸ் பண்ண விடணும். இவன் நல்ல பலவானாக இருக்கான். அப்போ அவன் கேட்குறான், நான் வர்றேன், உங்களுக்கெல்லாம் எனக்கு தலைவனாக வைப்பீங்களா? என்னையும் ஒருத்தன் நல்லவன் சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு எம்பிட்டு அடினால் வாங்கலாமாங்கல்ல. என்னையும் மதித்து தலைவன் ஆக்கிட்டாங்கப்பா, அவங்க முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், இது எப்படி நான் மீறுறது? பிள்ளை போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு நான் வாக்கு கொடுத்தேன் கூட இருக்காது. அவனுடைய வார்த்தை மேலே அவன் வச்சிருந்த ஒரு மேட்டிமையான தாட் ப்ராசஸ் தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? அந்த பொண்ணு சில ரெக்வஸ்ட்லாம் வைக்கிது. அதுக்கப்புறம் கடைசியாக எப்படி முடியுதுன்னா, அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். சரி, இப்போ பொருத்தனை பண்ணுனா கர்த்தரோட நாமத்தை முன்னிட்டு அந்த பொருத்தனை பண்ணியிருப்பான். இப்போ அவன் பொருத்தனையை பண்ணாமல் இருந்தால் பாவின்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த பொருத்தனையை பண்ணாமல் இருந்தால் அவன் பாவி. இப்போ அவன் அந்த பொருத்தனையை பண்ணிட்டான். கர்த்தரோட பார்வையில் அவன் ரொம்ப நல்லவன், சொன்னதெல்லாம் செஞ்சிட்டான் அப்படிங்கிறதா தாட் ப்ராசஸாக இருக்கும். இப்போ பொருத்தனை பண்ணுனா பொருத்தனை நிறைவேற்றிட்டான். பொருத்தனை பண்ணலைன்னா பாவின்னு சொன்ன எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் இங்கேருந்து கேட்டுச்சு. இப்போ அவன் பொருத்தனை பண்ணிட்டான். அவன் யாருங்க? அமைதி. பாஸ்டரமாக கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்க சொல்லட்டுமா? யாராவது ஒருத்தர். இப்போ அவன் பொருத்தனை பண்ணான், அதை அப்படி நிறைவேற்றிட்டான். நல்லவன் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் சொல்லணும், இல்லை அவன் மோசமானவன் யாராவது சொல்லணும், பாவி அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் அமைதியாக இருந்தால் எந்த சைடு? சரிங்களா பிரதர்? நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க, வல்சலாம். சரிங்களா? இப்போது இந்த இதுதான் நான் சொன்னேன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போது எப்தா அவன் பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றிட்டான். எதனால இப்போ கர்த்தரோட பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள். லேவியராகமம் 18:21
நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலேக்குக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்காதே, நான் கர்த்தர். எத்தனை பேர்த்துக்கு இது விளங்குச்சுன்னு தெரில. நான் சில சமயம் சொல்லுவேன், இதை இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்த்தா புரியுதுன்னு. உண்மையாகவே இதை நான் பார்க்கும்போது மோலேக்குக்கு தீ கடக்கும்படி இடம் கொடுக்காதே. இப்போவும் தீ மிதிக்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். அப்போ தீ கடக்கும்படியா? தீ கடக்கும்படினா சும்மா நெருப்பில் நடந்துட்டு கடந்து போகிற மாதிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ரிவிஷனில் do not permit any of your children to be offered as a sacrifice. தீயில போட்டு கொளுத்தி பலியா கொடுக்க சம்மதிக்காத. அப்போ தீ கடக்கிறதுனா தீயில போட்டு கொளுத்தாத. இதில் சில பேர் யாராவது புத்திசாலிகள், பிரதர் மோலேக்குக்கு தீ கடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, இவர் கொடுத்தது யெகோவா தேவனுக்கு. கரெக்டு தானே? இந்த வசனம் என்ன சொல்லுது? மோலேக்குக்கு தீ கடக்க பண்ணாதன்னு சொல்லியிருக்கு. அப்போது ஒருவேளை எப்தா பண்ணது இன்னும் கூட அக்செப்டபிளோ அப்படின்னு தோணுச்சுன்னா, தோணக்கூடாது எங்கேயா இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் கர்த்தரோட இருதயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது உபாகமம் 12:31 பாருங்க. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்னியினாலே சுட்டெரித்தார்களே. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. ஸோ மோலேக்குக்கு மட்டும் கிடையாது, பெத்த பிள்ளைய சுட்டு போடுறது, எனக்கு இந்த சக்தி வேணும், எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னு பெத்த பிள்ளைய சுட்டு போடுறது, என்னடா இது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவன் இதை செய்ய துணிஞ்சான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த கானானியர்களை பார்த்து அந்த இதிலே ஊறி போயாச்சு. இப்போது ஜெசிகாவும் நானும் டேனியும் நாங்கள் சர்ச் முடிஞ்சோன்னு எங்கேயாவது பக்கத்தில் பொறுக்கிட்டீங்க போவோம். பாஸ்டர் கண்டுக்க மாட்டார், மேடம் பிடிச்சிருவாங்க, எங்கே ஊர் சுற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வாக்கு போயிட்டு வரோம். ஒரு இடம் போகிறோம், ஒரு தெருவை தாண்டி போகிறோம். டேனி கேட்குறான், எப்பா என்னப்பா இவங்க கிச்சனில் சமைக்காமல் ரோட்டில் சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு. அவனுக்கு தெரியலை, ஏன்னா அவனுக்கு இந்த ப்ராக்டிஸ்னால் என்னென்னு தெரியாது. இங்கே யூஸ்வலாக இந்த சிலை வழிபாடு பண்ணுறவங்க அவங்களுக்குன்னு ஒரு பொம்மையை வச்சுட்டு அது முன்னாடி ஆடு கெடா வெட்டி சமைச்சு ஏதாவது பண்ணுறது வழக்கம் இல்லையா? கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடிய சில பேர் கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி சில அவங்களுக்குள்ள சொரூபத்துக்கு முன்னாடி உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு காலத்தில் இந்தியா இந்து தேசம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட அவங்கவுங்க பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த தேசம். இப்போ எல்லாரும் ஒரு காலத்தில் இப்படி பண்ணியிருப்பாங்க. இன்னமும் ஒரு 90% மக்கள் பண்ணிகிட்ருப்பாங்க. கிறிஸ்தவர்னு சொல்லக்கூடியவங்க கூட அதை பார்க்குறாங்க. ஓ, அவன் அப்படி பண்ணுறானா, நான் பைபிளை கையில் வச்சுக்கிறேன், ஆனால் நானும் அதே இது பண்ணுறேன். ரீசண்டாக ஒரு மீம் பார்த்தேன். யூஸ்வலாக நான் ஃபேஸ்புக் அதிலெல்லாம் ஆக்டிவ் கிடையாது. என் ஒய்ஃப் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆடி அமாவாசை முழுகிறவு ஜெபம். எனக்கு பார்த்தோன்னு சிரிப்பு வந்துச்சு. ஆடி அமாவாசை கூழ் ஊற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான் குட்டி பையிலேருந்து. இதென்ன ஆடி அமாவாசை முழுகிறவு ஜெபம்? நீ பண்ணுறில்ல, நான் கையில் பைபிள் வச்சுக்கிறேன், நான் அதே இது பண்ணுறேன். இப்போ இவன் இந்த புறஜாதியின் பழக்கத்தை பார்த்து 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 கர்த்தர் செய்யக்கூடாது, அவங்களுக்கு இல்லைடா, நீ எனக்கே வந்து இது பண்ணக்கூடாது, ஏன்னா இதை விட ஒரு மோசமான காரியம் கிடையாது அப்படின்னு சொன்ன காரியத்தை இவன் செய்கிறான். எதனால நினைக்கிறீங்க? இந்த பார்வையில் புறஜாதியாரனோட பழக்கங்கள்லாம் தெரியுது. இங்கே ஒரு தேவ மனுஷன் இல்லாதனால நம்முடைய தேவனுடைய இருதயம் இல்லை, அவருடைய பிளெயின் எழுதப்பட்ட வார்த்தை கூட அவங்க மனசுக்குள்ளே இல்லை. எதனால நான் அதை சொல்கிறேன்னா, லேவியராகமம் 27:2-8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால் பார்த்தீங்கன்னா, என்னுடைய குமாரனையோ என்னுடைய குமாரத்தையோ யாராவது ஒருத்தரை
கர்த்தருக்காக நான் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தால் உன் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள். அதாவது இது 2-8 நீங்கள் வாசித்தீங்கன்னா 20 வயசுல 30 வயசுல ஆனால் இத்தனை சேக்கல் வெள்ளியின்படி நீ மீட்டுக்கொள்ளலாம், இவ்வளோ பெண்ணா இப்படி மீட்டுக்கொள்ளலாம். அப்போது ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை மீட்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஆனால் இந்த தத்திக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே தேவ மனுஷன் நீ பண்ணுறது நீ ரைட்டுங்கிறது மட்டும் இல்லை, தேவ வசனம் உன்னுடைய தேவனுடைய கற்பனைகள் இதுதான் சொல்லப்படவில்லை. இவங்க ஆண்டவரோட பிள்ளைங்கன்னு இருந்தால் கூட, இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா, ரோட்டில் ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க பேர் கிறிஸ்தவன், அந்த மாதிரி இவங்க துரத்தி விடப்படாத கானானியரை பார்த்து இவங்களும் அதே ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனுக்கு ஆண்டவருடைய இருதயம் விளங்கலை, ஆண்டவருடைய வார்த்தையும் விளங்கலை. இந்த சர்ச்சுக்கு வரும்போது மனசு மட்டும் இருந்தால் போதும், மூளையை வச்சு யோசிக்க தேவையில்லைன்னா மூளை ரொம்ப அவசியம். தயவு செய்து எல்லாரும் ஆக்டிவாக பைபிள் படித்து அதில் இருக்க சத்தியத்தை விளங்கிக்கிறது எவ்வளோ அவசியம்னு இந்த மாதிரி காரியங்களை பார்த்தா நம்மளுக்கு விளங்கும் இல்லைங்களா? இப்போ இந்த அடுத்த வசனம், இவர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறவருங்க. இவரை மாதிரி ஒரு பிரதர் இன் கிரைஸ்ட், சிஸ்டர் இன் கிரைஸ்ட் நான் பார்த்ததில்ல. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறவர். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் பாராட்டுற ஒரு பிரதர் சொன்னது, இது நான் நகைப்புக்காக சொல்லலை, ஆனால் இதில் உள்ள அர்த்தத்தை நீங்கள் பாருங்கள். பாஸ்டர், எதுக்கு பாஸ்டர் சர்ச்செல்லாம் மூடணும், ஃபேன்லாம் இருக்குது, மற்ற பொருள்கள்லாம் இருக்குது, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு விட்டு பாருங்க பாஸ்டர், அவர் பார்த்துப்பார். இவர் விசுவாசி தான் இல்லைங்களா? அதாவது ஆண்டவர் கட்டலைன்னா யார் கட்ட முடியும், ஆண்டவர் காக்கலைன்னா யார் காக்க முடியும்? நீங்கள் இந்த பூட்டை போட்டு கதவை போட்டு பூட்டுறது அவ்வளோ பெரியதா? சும்மா திறந்து வைங்க, ஆண்டவர் காப்பாற்றுவார். இப்போ அவர் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறார், உண்மைதான் இல்லைங்களா? ஆனால் அவருக்கு எந்த அளவுக்கு அவரோட அறிவோட காம்பனண்ட்டை அங்கே அப்ளை பண்ணாருன்னு தெரியல. இது ரெண்டும் கொஞ்சம் எடக்கு மடக்கு பண்ணும். ஸோ அறிவை பயன்படுத்தி தான் ஆகணுமா அப்படின்னா, ரோமர் 10:2-3 பவுல் அப்போஸ்தலன் இஸ்ரவேலரை குறித்து சொல்கிற ஒரு காரியம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது. இன்றைக்கி கூட தேவனுக்கு ஒன்றுன்னா அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. ஏசு கிறிஸ்தவே அவங்க அறைய கொடுத்தது இவர் கலகக்காரரோ தேவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லாம், நம்மளோட மோசையோட கட்டளையெல்லாம் கவிழ்த்து போடுறாருங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அப்போது வைராக்கியம் மட்டும் போதாது, வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும்னா வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் ஒரு காரியத்துக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி அவர் உள்ளேருந்து உணர்த்த முடியும். கரெக்டுங்களா? அப்போது வெறுமனே வைராக்கியம் மட்டும் பத்தாது. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்தாவை பார்க்காம அவன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான், தனக்காக இல்லை பிரதர், அவன் இது பண்ணுவேன்னு சொன்னான், அவன் தேவனுக்காக சொன்னனால வைராக்கியம் பாராட்டி பண்ணான். அறிவு இல்லை. அறிவு இருந்திருந்தால் தேவன் இதை எதிர்பார்க்கலை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இல்லை மீட்டுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். பொருத்தனையே பண்ணல, பாவம் பண்ணிட்டான். வழி இருக்கா இல்லையா? நான் பாவத்தை ப்ரொமோட் பண்ணல, மறுபடியும் வழி இருக்கா இல்லையா? ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான்னா பாவ நிவர்த்தின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. நீ என்ன பாவம் பண்ண, போய் அதை அறிக்கையிடு, மனம் திரும்பு, உனக்கான பலியை கொண்டு போய் கொடு. அதுவும் பலி எப்படி எல்லா பத்துக்கும் ஈக்குவலன்னு கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு இந்த நீங்கள் போய் ரிடீம் பண்ணிக்கலாம், நீங்கள் மீட்டு கொள்ளலாம் பார்த்தது இருக்குல்ல, ஒரு ஸ்டாண்டர்ட் இது கொடுத்தது மட்டும் இல்லை, கர்த்தர் எவ்வளோ கிருபையானவர் பாருங்கள். உன் மதிப்பின் படி செலுத்தக்கூடாத தரித்திரனாக இருந்தால், ஒரு தரித்திரன் 50 சேக்கல் வெள்ளி கொடுக்கணும், அவன் தரித்திரன் முட்டாப்பைய தெரியாமல் இது பண்ணிட்டான். இப்போ அவன் மீட்டுக்கொள்றதுக்கு வழியே இல்லையான்னா அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன், ஆசாரியன் அவனை மதிப்பானாக, பொருத்தனை பண்ணினுடைய திராணிக்கேற்றபடி அவனை மதிக்க கடவன். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கோயிலில் உட்காந்துருக்காரு, ஒரு அம்மா கொண்டாந்து ஒரு காப்பர் காயினை போடுது, இந்த அம்மா போட்ட அளவுக்கு வேற யாருமே காணிக்க போடல அப்படின்னு சொல்கிறார். அப்போது
நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்மளால் என்ன தான் முடியும், இவ்வளோதான் முடியும்னா போதும், ஒரு வழி வச்சிருக்காரு. சரிங்களா? அறிவுக்கேற்ற வைராக்கியம். வைராக்கியம் மட்டும் போதாது, பைபிள் தெரிஞ்சிருக்கணும். படிக்காமல் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? பைபிள் படிக்கணுங்கிறதுக்கான கோர் இம்பார்ட்டன்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு விளங்கும். சரிங்களா? சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதெல்லாம் பிரதர் பழைய உடன்படிக்கையிலேருந்து பேசுனீங்க. புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் என்ன தான் சொல்லியிருக்கு? மத்தேயு 5:33-37 இதே தான் யாக்கோபு 5:12 சொல்லுது. சரிங்களா? மத்தேயு 5:33-37 அகெயின் இதை நான் தமிழில் வாசித்துட்டு அதுக்கான ஆங்கிலமும் நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன். பொய் ஆணை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தருக்கு முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருந்தது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்போது இது பார்த்தோன்னா ப்ராமிஸ், சத்தியமாப்பா நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணலாம். பழங்காலத்தில் ஆணையிடுறதுனாவே கர்த்தர் பேரில் தான் ஆணையிடுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு நிபந்தனை பண்ணால் நான் இதை பண்ணியே அவன் பண்ணுற ப்ராமிஸ். சும்மாச்சுக்கு இது சொல்கிறதில்ல. இட் இஸ் டாக்கிங் அபவுட் த பொருத்தனை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கு. இது ஆங்கில வெர்ஷனில் சொல்லிக்க பாருங்க, யூ மஸ்ட் நாட் பிரேக் யுவர் வவுஸ். உன்னுடைய நிபந்தனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு தான் முன்னாடி சொல்லியிருக்கு. யூ மஸ்ட் கேரி அவுட் வவுஸ் யூ மேக் டு த லார்ட். நீ என்ன பொருத்தனை பண்ணியிருக்கியோ அதை நிறைவேற்றணும்னு தான் முற்காலத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். இது ஆங்கிலத்தில், பட் ஐ சே டு நாட் மேக் எனி வாவ். ஒரு பொருத்தனையே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முன்னாடி அவர் எப்பொழுதுமே எடுத்துகிட்டு போகிறது பிரிஸ்டின் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு போவார். ஒரு பெண்ணோட தப்பாக இருந்தால் அவன் தப்பானவன், ஒரு பெண்ணை மனசால் இச்சையாக நோக்கி பார்த்தாலே அவன் தப்பானவன். முன்னாடி கர்த்தர் பேரில் ஆணையிட்டு ஒரு நிபந்தனை பண்ணியிருந்தால் அதை பிரேக் பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன், பொருத்தனையே பண்ணாத, ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. இதுக்கு மிஞ்சினது எதனால் வருமா? தீமை நாள் வரும். நானே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி பொருத்தனை பண்ணுறேன்னு போய் பண்ணுனா அவன் ஒருத்தன் கர்த்தர் மேலே நம்மளுக்குள்ள வைராக்கியத்தை வச்சு நம்மளே குழிபறிக்க விட்றான். கரெக்டாக? இதற்கு மிஞ்சினது தீமை நாள் வரும். நீங்கள் பொருத்தனையே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் இங்கே மத்தேயு 5:33-37 தெளிவாக சொல்லியிருக்கு. நான் சொன்னதே தான் மறுபடியும் சொல்கிறேன். இங்கே யாரும் பொருத்தனை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இதை பண்ணணும் வந்ததுன்னா யாருக்கும் ஒருத்தருக்குனாலும் இது தேவையாக இருந்திருக்கும். சரிங்களா? இன்னும் நான் பொருத்தனை தான் பண்ணியாவேன், எனக்கு இது வேணும், நான் இதை கொடுக்குறேன், நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு இன்னும் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், இவ்வளோ நேரம் பேசின விட இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். மத்தேயு 10:1-16 பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுக்கு நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இப்போது ஒருத்தர் வேலைக்கு ஆளை கூப்பிட்றாரு. இப்போது ஒர்க்கிங் டைம் நம்ம 9 to 4 டீச்சர்ஸ், பேங்க் ஆஃபீஸர் 9 to 4ன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே ஒரு 9 to 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 9 மணிலேருந்து காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். காலையில் 9 மணிக்கு போகிறாரு, வேலைக்கு வரியாப்பா, ஒரு நாளைக்கு 1 பணம்ப்பா, ஓகே ஓகே. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், கரெக்ட், நீ வந்து எனக்காக 9லேருந்து 6 மணிக்கு வேலை பார்க்குற, நான் உனக்கு 1 பணம் தர்றேன். இந்த வாவ் நிபந்தனைங்கிறது என்ன? நீங்கள் என்ன அவங்க கையிலேருந்து சமாதானத்தோடு அவங்கள ஜெயிச்சு என்னை கொண்டு வர சொன்னீங்கன்னா நான் இதை தர்றேன். கான்ட்ராக்ட், கரெக்டாக? 9 மணிக்கு போனவர் 10 மணி, மத்தியானம் 3 மணி, 6 மணிக்கு வேலை முடியுது. 5 மணிக்கும் போய் கொஞ்சம் பேர்த்த வேலைக்கு கூப்பிட்றாரு. இந்த இனிஷியலாக காலங்காத்தால் சீக்கிரமாக போனவங்கள்ட்டெல்லாம் கான்ட்ராக்ட். இந்த பின்னாடி வந்தவங்களாம் இருக்காங்கல்ல, கிருபையா வேலையே இல்லையா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ செய்கிறோம், என்ன காசு கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கிறோம். இவர் சம்பளம் கொடுக்கும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் வர்றாரு. கடைசியாக வேலைக்கு வந்தவனுக்கும் 1 பணம் கொடுக்குறாரு. காலையில் என்ன பேசப்பட்டதோ இன்றைக்கும் கூட நீங்கள்
ஆண்டவர்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஏதாவது நிபந்தனை, நான் இது பண்ணுறேன்ப்பா நீங்கள் அதை தாங்கப்பா அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் அவரை குறைச்சி மதிப்பிட்டு கம்மியாக வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்பா, ஒன்றுமே இல்லாத புழுதியில் குப்பையில் இருந்த எண்ணெய் உங்களுடைய பிள்ளையாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. என்ன நீங்கள் தரமாட்டீங்க, உங்களுக்கு என்ன தரணும்னு தோணுதோ எனக்கு அதை தாங்கப்பா, இருக்க எல்லாத்தையுமே அள்ளி தருவார். கரெக்டாக? எது பெட்டர் ஆப்ஷன்? இன்னும் நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நிபந்தனை பண்ணி இருக்க போகிறேன்னா, அப்படி இருந்தால் நம்ம சுத்தமாக விளங்கிக்கவே இல்லைன்னு அர்த்தம். இந்த சட்ட நிபுணர்கள்லாம் ஒரு சட்டத்தில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா இந்த வழியாக தப்பிச்சுக்கலான்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நான் காமிக்க காரியம் அந்த மாதிரி தோணலாம், ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. இது ஒரு வெரி குட் ப்ரொவிஷன். இப்போ யாராவது தெரியாமல் நான் ஒரு நிபந்தனை பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஸ்லைட் நான் சொன்னேன், கடைசியாக டச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. என்னாகும் 30:2 ஒருத்தர் பொருத்தனை பண்ணுறாங்கல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா என்னாகும் 30:3-5 ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணோ பையனோ ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க பொருத்தனை பண்ணுறாங்க. அவங்க அப்பா ரெஸ்பான்சிபிள் பர்சன் அதை கேட்குறாரு, டேய் இதெல்லாம் செல்லாது அப்படின்னு அப்பா நல்லிஃபை பண்ணால் என்ன ஆகுமா? இட் ஸ்டாண்ட்ஸ் நல்லிஃபைடு. தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். சப்போஸ் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு இப்போ அது சொல்லுது, இப்போ கணவன் வேண்டான்னு சொன்னால் என்ன ஆகுது? இட் ஸ்டாண்ட்ஸ் நல்லிஃபைடு. அப்போது ரெஸ்பான்சிபிள் பிளேஸில் இருக்க அப்பாவோ கணவனோ வேண்டான்னு சொன்னால் அந்த பொருத்தனை இது சரியில்லை, தப்பாக முட்டாத்தனமாக நீ சொல்கிற, இது செல்லாது. ஏசு கிறிஸ்து இந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்குது. ஆனால் ஏசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வந்த ஒரு நாமம் இருக்குது. என்ன நாமங்க? ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக வெளிப்படுத்தின ஒரு நாமம், அப்பா பிதா. கரெக்டா? இப்போ நீங்கள் ஒரு நிபந்தனை பண்ணுறீங்க, அவர் தான் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன், அவர் தான் உங்கள் அப்பா. நீங்கள் பண்ணின ஒரு நிபந்தனை முட்டாத்தனமான நிபந்தனை. அப்பாவா அவர் அதை நல்லிஃபை பண்ணிடுவார். பாப்பா தெரியாமல் சொல்கிறடா, விளங்கிக்காமல் பேசுகிற, இதெல்லாம் வேணாம். அப்பாவா அவர் அதை நல்லிஃபை பண்ணிடுறாரு, தேவாதி தேவனா மன்னிச்சு விட்டுறாரு. கரெக்டா? சபை மணவாட்டி, கிறிஸ்து சபை தவறாக ஒரு நிபந்தனை பண்ணுது, மணவாளன் நீயாதான் நிபந்தனை பண்ணுற, போய் அடி வாங்குன்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? இங்கே க்ளீனாக அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. சரிங்களா? இந்த ஒரே ஒரு எப்தாவோட இந்த பஞ்சாயத்து ஆண்டவர் கூட உட்காந்து கேட்டது இவ்வளோ வெளிச்சத்தை இருந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போயிட்டு பிள்ளையா கொடுக்கறத கேட்டு வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு நான் இது பண்ணுறேன் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் பண்ணின சகலமும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நானாக பண்ணி கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம். இதோட ஒரு தவறான காரியம் இருக்கவே முடியாது. சரிங்களா? பி பிளஸ்ட்.